சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி அப்பா ஜெயிலில் இருக்காங்க. அவங்கள பார்க்க தமிழ்ச்செல்வியோட அம்மா போயிருக்காங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி கண்மணிக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து யார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டுட்டு, மாப்பிள்ளை இவர் ரொம்ப மோசமானவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து டைரெக்டாக இந்த விஷயத்தை சேதுபதி கிட்ட சொல்லாமல், மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் விசாரிக்கலாம், அதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் சேதுபதிக்கு கொஞ்சம் பயமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா, ஊரில் போயிட்டு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறாங்க. நிறையா பேர் வந்து அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கனால நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் 1-2 பேர் கொஞ்சம் தப்பாக சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்ருக்காங்க. உடனே வந்து ஒரு சாமியார்கிட்ட வந்து போய் விசாரிக்கிறாங்க. அந்த சாமியார்கிட்ட அந்த மாப்பிள்ளை ஏதோ ஒரு நோய்க்காக வந்து மருத்துவம் எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த சாமியாருக்கும் காசை கொடுத்து பொய் சொல்ல வச்சுருவாங்க. சேதுபதி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தெரிஞ்சு, மாப்பிள்ளையோட அப்பா சேதுபதிக்கு கால் பண்ணி, கல்யாணத்தை வந்து நாளைக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா, சும்மா என் தங்கச்சி இல்லை, அதனால் தங்கச்சி வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சும்மா ஒரு பயத்தில் தான், மற்றபடி வேறொன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியும் சொல்லிடுவார். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா. இன்னொரு சைடு வந்து கண்மணி பார்த்திங்க அப்படின்னா, ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. அதனால் ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி, நாளைக்கு எனக்கு கல்யாணம், இப்போயாவது நான் சொல்கிறது கேளு, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கு ஆறுமுகம் ஒத்துக்குவாங்களா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.